கும்மாடிப்பூண்டி வேலாட்ட ஒர்க்ஸ். இன்னும் நம்ம பார்க்க வர வண்டி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஸ்டாண்டர்ட் 350 சிசிங்க. இது ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் கஸ்டமர் சொன்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத வாங்க பார்ப்போம். ஓகே, வண்டி ஃபுல்லாக நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க ஒன்றா பார்ப்போம். இதில் நம்ம வண்டி என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க போகிறோம், எதெல்லாம் மாற்றுறோம், எப்படிலாம் சவுண்டை கொண்டு வரோங்கிறது வாங்க ஒன்றா பார்ப்போம். ஓகே, என் ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ராயல் என்ஃபீல்டு ஒரிஜினலே பக்கா வாங்கிட்டோம். புல்லட் நம்மள்ட்ட வர அதிகபட்ச வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஃபால்ட் தாங்க. இன்ஜின் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வரும். அதுதான் இதில் மெயினாக பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் மாற்றணும். இதில் புல்லட்டை பொறுத்தவரைக்கும் கிளச் பிளேட் போயிட்டுனா ஃபஸ்ட்டு பிக்கப் குறையாதுங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கீர் தான் டைட்டாக அவ்வளோ ஆரம்பிச்சிடும். அதனால ஃபஸ்ட் நம்ம கிளச் பிளேட் மாற்றணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாத்திரம் இன்னும் நல்லா இருக்கும். பிக்கப் நல்லா இருக்கும், கீரும் ஸ்மூத்தாக விழுவும். பேக்கில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்பேட் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் உள்ள செயின் ஸ்பேட்டோட பேரிங் மாற்ற போகிறோம். அது இல்லாமல் பிரேக்ஸும் கட்ஸில் இது 3 தான் மாற்ற போகிறோம். பேக்கில் புல்லட்டை பொறுத்தவரைக்கும் இன்ஜின் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் பிளேட் போடணும் கம்பல்சரி. இந்த வைப்ரேஷன் பிளேட் போட்டோம்னா அந்த வைப்ரேஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் இன்ஜினோட நாய்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவும் கிடைக்கும், நம்ம செஞ்சு போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் உள்ளூர் லேத்தில் கொடுத்து நம்ம செஞ்சு போடுறது தான். இது ஆயில் ஃபில்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு ஒரிஜினலே வாங்கியாச்சு. இது நல்லா இருக்கும் கொஞ்சம். ஓகே, இன்ஜினில் உள்ள ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வண்டியை ரன்னில் ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா சவுண்டு குறைஞ்சிட்டே இருக்கும், இன்ஜினோட நாய்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக காட்டுற மாதிரி இதோட இன்ஜினோட நாய்ஸ் ஒரிஜினல் நாய்ஸை காட்டுற மாதிரி. ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் ஓட்டி போட்டோம். அவங்கள்ட்ட கேட்போம் நம்ம எப்படி வேலை பார்த்துருக்கோம், இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு. நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வண்டி ஓடி பற்றி வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபால்ட் ரொம்ப அதிகமாச்சு தான்? இன்ஜின் நாய்ஸும் கீர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. கீர் ஹார்டாக இருந்துச்சு, இன்ஜின் நாய்ஸ் வேற அது மட்டும் தான். அப்புறம் ஓகே, இப்போ நம்ம வேலை பார்த்துருக்கோம். வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தெளிவாக இருக்கா இன்ஜின் நாய்ஸ்லாம்? இல்லை, நாய்ஸ்லாம் எதுவும் இல்லை, சூப்பராக இருக்கு வண்டி. சரி, ஓகே. எந்த ஊர் நீங்கள்? நாகப்பட்டினம். நான் திருத்தரம் தேடி வந்திருக்கேன். தெளிவாக பார்த்துருக்கேன்.